இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோங்க இந்த வீடியோல. மிஸ் பண்ணிடாதீங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி உங்க குழந்தை எடுத்திருக்காங்க அப்படின்னா. ஏன்னா இன்ஜினியரிங் போறதா, இல்ல மெடிக்கல் போறதா, எம்பிபிஎஸ் பண்ணலாமா, வேற எதனா பிடெக் கோர்சஸ் பண்ணலாமா இப்படின்னு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா எம்பிபிஎஸ் போனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிடெக் போலாம்னா மார்க் மூலியம் போலாம்னா நல்ல காலேஜ் போகணும் அப்படின்னாலும் நெறைய கட் ஆஃப் வேணும். இல்லன்னா ஐஐடி மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகணும் அப்படின்னாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும். ஐய்யயோ! என்னதான் பண்றதுன்னே தெரியலையே. எது அட்லீஸ்ட் ஒரு குழந்தை முடிச்சதுக்கு அப்புறமா அவன் ஃபீஸ் ஃபுல்லா முடிக்க முடியும். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல இன்கம் வரும் அப்படின்றத நம்மளுக்கு எதுவுமே டிசைட் பண்ண தெரியலன்னா, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க. நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வீடியோல. மிஸ் பண்ணாம 15 நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை கம்பல்சரி பார்த்தே ஆகணுங்க. அப்பதான் நம்ம குழந்தையோட ஃபியூச்சரை கரெக்டா டிசைட் பண்ண முடியும். 85% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கம்ப்ளீட்டிங் 12க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த கேரியரை என்ன கோர்ஸ் எடுத்து டிசைட் பண்ணணும்னு தெரியாமையே மிஸ் பண்ணிட்டு கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வருத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டா இருக்கு. சரியா? அதனால நம்ம என்ன பண்ணணும், ஆர்ஜிஆர் அகாடமியோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ரெண்டாவது, இவங்கள மாதிரியே +2 படிச்ச மாணவர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய பேரண்ட்டுக்கு அவங்களுடைய குழந்தைங்க யாரா படிச்சுட்டு இருப்பாங்க. ரைட்டா? இல்ல ஸ்கூல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க ஸ்கூல்ல பசங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியாம மிஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னன்னு இருக்கும். அப்ப அந்த இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இந்த வீடியோவ நீங்க குரூப்ல மேக்ஸிமம் ஷேர் பண்ணிடுங்க. இல்லன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா இந்த லிங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, நெறைய மாணவர்கள் பயனடைவாங்க. என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிப்பால் எழுதணும்ன்றான், பிட்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எம்பிபிஎஸ் வித் இன்ஜினியரிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2025ல இருந்து 30 கம்ப்ளீட் ரியாலிட்டி செக் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்க போறோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் எழுதணும், சேலரி எப்படி இருக்கும், முடிச்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்றத ஆர்ஜிஆர் டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டா? ஓகே. இப்ப why this comparison is important? ஏன் சார் வந்து இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது எம்பிபிஎஸ் பண்ணணுமா பிடெக் பண்ணணுமா அப்படின்னு கம்பாரிசன் கண்டிப்பா கொடுக்கணுமானா எஸ். ஏன்னா மோஸ்ட் கன்ஃபியூசிங் டிசிஷன் ஆஃப் ஆஃப்டர் கிளாஸ் 12 சொன்னேன் இல்லையா ஏற்கனவே. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்ட் பண்றப்பே நான் சொன்னேன்ல, +2 முடிச்சதுக்கு அப்புறம் குரூப் எடுத்துருப்போம், ரொம்ப நல்லா படிக்கிற குழந்தையா இருக்கும், எது போகணும்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. சேலரி மைட்ஸ் மிஸ்லீட் ஃபேமிலிஸ். இது சேலரி வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்லீட் பண்ணிடுது. தென் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ப்ரெஷர் ஸ்டூடெண்டோட என்ன ஆப்டிடியூடு, தென் ஒன் ராங் சாய்ஸ். நீங்க ஒரு ராங் சாய்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இம்பாக்ட வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ரைட்டா? அதனால கரெக்ட் டிசிஷன் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 15 வருடம் உங்களுடைய வருடமா இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன கம்பாரிசன். இப்ப பேசிக் டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, எம்பிபிஎஸ்ல என்ன சார் பசங்க படிப்பாங்க அப்படின்னா, நார்மலா நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம்னா ஹெல்த் கேர் அண்ட் ஹியூமன் லைஃப். ஹெல்த் கேர் சம்பந்தமாவும் மனிதனுடைய ஹியூமன் லைஃப் சம்பந்தமா தான் நம்ம என்ன பண்ண போறோம், கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். லாங் டேர்ம் ப்ரொபோசல் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மெடிசன் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்முக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டா வந்து இருக்கு. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இது மோர் ஆன் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு இன்ஜினியரிங் இல்லாம எதுவுமே கிடையாது. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எதை பார்த்தாலும்
இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சேர்க்குதுன்னா இட்ஸ் டெக்னாலஜி, ரைட்டா? நான் பேசுறேன், உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுக்குதுன்னா டெக்னாலஜி. நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வாய்ஸ் வந்து ரீச் ஆச்சுன்னா டெக்னாலஜி. எல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டடா இருக்கு. எல்லாமே எங்க இருக்கு? இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கு. டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன், ஃபிளெக்சிபிள் கேரியர் பாத்ஸ். இன்ஜினியரிங் படிக்கிறப்ப என்ன ஆகுது, ஒரு நம்மளுக்கு டிஃபரெண்ட் பாத்ஸை வந்து செலக்ட் பண்ண வேண்டியது கூட நம்மளுக்கு ஈஸியா கூட இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்திருப்போம், மெரைன் இன்ஜினியர் படிச்சிருப்பாரு, ஐடில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, ஐடி படிச்சிருப்பாரு, மெக்கானிக்ல போலான்னு ஆசைப்பட்டிருப்பாரு, அதை வந்து பாத்தீங்கன்னா பர்சீவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஃபரெண்ட் கேரியர் பாத்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்றதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல இருக்கு. கோர்ஸ் டூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் வந்து 5.5 வருஷம். டப்புன்னு முடிச்சுட்டு வெளில வந்துட்டு ஒர்க் போயிடலாம் அப்படின்னா பாசிபிள் இல்ல. பாக்கனா பாசிபிள் இல்ல. ஏன்னா நம்ம அங்க என்ன பண்ணணும், பிஜி பண்ணணும், ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும், ஸ்பெல்லோஷிப் பண்ணணும். கிட்டத்தட்ட இதுல வந்து நம்ம என்ன பண்றோம், 5 to 3 இயர் தான் போட்டுருக்கோம். பட் இட் லாங் டேர்ம், கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்கும். எம்பிபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிலேய்டு சக்சஸ். பட் சக்சஸ் வருமா? ஆமா, கண்டிப்பா. ஒரு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜியஸ் ஆன ஒரு ஃபீல்டு, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லான ஃபீல்டு. பட் இட் took என்னது லாங் டைம் டு கம்ப்ளீட் தட் கோர்ஸ், ரைட்டா? இங்க அப்படி கிடையாது. இன்ஜினியரிங் பார்த்தா 4 வருஷம் முடிச்சுமா, 3வது வருஷம் முடிக்கிறப்பயே 4வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. முடிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு சேலரி சும்மா ஜம்முன்னு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்ஜினியரிங் இஸ் ஈக்குவல் டு ஏர்லியா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஆனா பெஸ்ட் சாய்ஸ் இருக்கிறதுனால நம்ம இன்ஜினியரிங் போயிட முடியுமா அப்படின்றது வரக்கூடிய இதுல நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நீட் என்ற எக்ஸாம்ஸ்ன்றது கம்பல்சரி ஆயிடுச்சு. யூஜி நீட், ஓகே. இதுல சிங்கிள் எக்ஸாம் பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% கொஸ்டின்ஸ் வரும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருந்து பாத்தீங்கன்னா 25% நம்மளுக்கு 11 and 12 வந்து கேட்பாங்க. இது எக்ஸாமினேஷன் பேஸ்டு. எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா யூஜி நீட் பண்ணாம நீங்க போகவே முடியாது, ரைட்டா? இது ஒரு இது இருக்கு. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும், இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 450க்கும் மேற்பட்ட காலேஜ் இருக்கு. தட்டி விழுந்தா தடுக்கி விழுந்தா என்ன ஆகும், காலேஜஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஜஸ்ட் பாஸ் பண்ணா கூட யூ கேன் கெட் காலேஜஸ். பட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கிராஜுவேஷன் ஒரு நல்ல கம்பெனி வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம டாப் மோஸ்ட் காலேஜஸ் தான் போகணும். அதுக்கு ஐஐடி போகணும். ஐஐடி போகணும்னா ஜெய் எக்ஸாம் எழுதணும். என்ஐடி போகணும்னா ஜெய் எக்ஸாம் எழுதணும். ட்ரிபிள் ஐடி போகணும்னா ஜெய் எக்ஸாம்ஸ் எழுதணும். சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் போகணும்னா ஜெய் எக்ஸாம்ஸ் எழுதணும். அதெல்லாம் வேணாப்பா, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் நாங்க போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஐடி போனோம்னா ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் எழுதணும். எஸ்என்யூ போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சிஇ எக்ஸாம்ஸ் எழுதணும். அமிர்தா போலாம் அப்படின்னா ட்ரிபிள் எக்ஸாம்ஸ் எழுதணும். இந்துஸ்தான் போனோம்னா அவங்களுடைய எக்ஸாம்ஸ் எழுதணும், ரைட்டா? அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க எழுதக்கூடிய விஷயங்களா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில போலாம்னா ஓகே போலாம். டாப் ஸ்கோரா வேணும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லனா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 200 கட் ஆஃப்க்கு 195 பிளஸ் இருந்தாதான் ஒரு டாப் காலேஜஸ் படிக்கும். கம்மியா இருந்தா யூஸ் இல்ல, ரைட்டா? ஏன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்ப ஒன்னு டாப் மார்க்ஸ் இருக்கணும், இல்லைன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கும். இதுல மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து டொமைன் சப்ஜெக்டா இருக்கு, ரைட்? இப்ப அடுத்தது நம்ம பார்த்தோம்னா விச் எக்ஸாம் இஸ் ஆர்டர். எதுப்பா ரொம்ப கஷ்டம், எந்த எக்ஸாம் கஷ்டம்? எம்பிபிஎஸ்ல நீட் எக்ஸாம்ஸ் கஷ்டமா, இல்ல ஜேஇக்கு ஐடி போனோம்னா ஜேஇ அட்வான்ஸ் கஷ்டமா அப்படின்னு பார்த்தோம்னா ஜேஇ அட்வான்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்செப்சுவலி டஃப். கான்செப்சுவல் வந்து நீங்க எபிலிட்டி வந்து இருந்தாதான், கான்செப்ட்ஸ் நல்ல கிளாரிட்டி இருந்து அதை அப்ளிகேஷன் வந்து நாலேஜ் இருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி இருந்தாதான் நீங்க ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். இப்ப நம்ம நீட் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு கூட அடிச்சுட்டு போயிடலாம். ஆனா ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் வந்து +2 முடிச்ச மாணவர் வந்து எழுதினாருன்னா த்ரூ பண்ண முடியாது. அப்ப ஜேஇ எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் 4 வருஷம் பண்றான், ரைட்டா? நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் ஐஐடி போனோம்னா +2 முடிச்சுட்டு டப்புன்னு அடிச்சு தூக்கிட்டு போயிடலாமா உள்ள அப்படின்னா நடக்காது அதெல்லாம். ஆனா நீட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிளியர் பண்ணா கூட உங்களுக்கு சீட் வந்து வாங்க முடியும். எங்க டஃப்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் தான் வாங்கணும் அப்படின்னா டஃப். பட் ஐஐடில போகணும் அப்படின்னா 4 வருஷம், கிட்டத்தட்ட 6ஆம் கிளாஸ்ல இருந்தா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடிக்கான ப்ரிப்பரேஷன்ல இறங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் 4 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. ஆனா இங்க என்ன ஆகுது, +2 முடிச்சதுமே கூட டைரக்டா எக்ஸாம் எழுதி ஜஸ்ட் பாஸ் பண்ணா கூட சீட் வாங்கிட்டு தட்டிட்டு போயிடலாம். பட் ஐஐடி நீங்க போனோம்னா மார்க் ஒண்ணு வேணும், ஐஐடி கிளியர் பண்ணணும், மெரிட் பேஸ்ல மட்டும் தான் ஐஐடி நீங்க போகும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ண நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணா கூட எம்பிபிஎஸ் நீங்க உள்ள போயிடலாம். பட் அமௌண்ட் ஸ்பெண்டிங் இஸ் டிஃபரெண்ட். பட் ஐஐடில காசு கொடுத்தா கூட சீட் வாங்க முடியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா காசு இருக்கு, மார்க் கம்மியா இருந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியும், நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணா போய் பிரைவேட் யூனிவர்சிட்டிலயோ இல்லன்னா டீம்ட் யூனிவர்சிட்டிலயோ படிச்சுட்டு வந்துடலாம். பட் ஐஐடில நீங்க போய் படிக்கிறதுக்கு என்ன இருக்கு,
வேற ஆப்ஷனே கிடையாது. ஐஐடி எக்ஸாம் கிளியர் பண்ணாதான், அட்வான்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் ஐஐடி போக முடியும். என்ஐடி போனோம்னா ஜெஇ நல்ல பர்சன்டேஜ் இருந்தா தான் போக முடியும். மார்க் வச்சு எதனா போனோம்னா நம்ம என்ன பண்ணணும், பிரைவேட் காலேஜஸ் இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜ் தான் போக முடியும். ஐஐடின்றப்ப உங்களுக்கு நல்ல இன்கம் வரும். பட் நார்மல் காலேஜ் போனா அங்க இன்கம் இருக்காது. அதே போலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீட்ல படிக்கிறப்ப கம்மி ஃபீஸ்ல படிக்கணும் அப்படின்றப்ப நல்ல மார்க் எடுக்கணும். கம்மி மார்க்கா இருந்தாலும் சீட்டு கிடைக்கும். ஆனா இங்க அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஐஐடில கிடையாது. அதனால டிஃபிகல்டி டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு எவன் சொல்லுவான்? படிச்சவனுக்கு வந்து எல்லாம் ஈஸி தான், தெரிஞ்சவனுக்கு எல்லாமே அட்டகாசமா தட்டிட்டு வந்துருவான், தெரியாதவனுக்கு தான் எல்லாமே கஷ்டம். ரைட்டா? அப்ப யாரு பிராக்டிஸ் நிறைய பண்றாங்களோ அவங்க அடிச்சுட்டு வருவாங்க. ஜெஇ எக்ஸாம்ஸா இருக்கட்டும், நீட் எக்ஸாம்ஸா இருக்கட்டும். ஆனா இதுல சீட்டு கிடைக்கிறதுல தான் என்ன மேட்ரு. ரைட்டா? அப்போ டாப் கிரீமி லேயர்ஸ் தான் கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் ஜெஇ அட்வான்ஸ் எழுதுவாங்க. 16ல வந்து பாத்தீங்கன்னா 18,000 தான் சீட்ஸ் இருக்கு. அப்ப பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 24 லட்சம் பேர் எழுதுறா. 1.5 லட்சம் கிட்ட சீட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, நீட் மூலயமா போலாம். நீட்ல இங்க இல்லைன்னா கூட அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள், மெடிக்கல் படிக்கணும்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பயப்பட தேவை. ஃபீஸ் கம்பாரிசன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் இருக்கு, பிரைவேட் கவர்மெண்ட் இருக்கு, தென் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, தென் வந்து டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட்ல படிக்கணும்னா 1 இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இதுவே எம்பிபிஎஸ் பிரைவேட்ல படிக்கணும்னா 80 லட்சத்துல இருந்து 1.5 கோடி வரைக்கும் நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல படிக்கணும், ஐஐடில படிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா 8 இருந்து 20 lakhs வரைக்கும் ஆகும். இதுவே பிரைவேட்ல போய் இன்ஜினியரிங் படிக்கணும்னா 15 இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த அமௌண்ட் கொடுத்து நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், வாட் யூ ஸ்டடி. எம்பிபிஎஸ்ல என்ன படிப்பாங்க, இன்ஜினியரிங்ல என்ன படிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எம்பிபிஎஸ்ல என்ன படிப்பாங்க, எல்லாமே உடம்பு சம்பந்தமா இருக்கிறதுனால இதை படிக்காம இருக்கவே முடியாது. அனாட்டமி படிக்கணும், பிசியாலஜி படிக்கணும், மருந்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா கெமிக்கல் இருக்கிறதுனால உடம்புக்கு வந்து கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி படிக்கணும், தென் பாத்தாலஜி படிக்கணும், பார்மகாலஜி படிக்கணும் மருந்து கொடுக்கறதுக்கு, தென் மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்கணும், சர்ஜரி பண்றத கத்துக்கணும். ரைட்டா? கிட்டத்தட்ட 19 சப்ஜெக்ட் வந்து ஓபிஜி படிப்பாங்க, பீடியாட்ரிக்ஸ் படிப்பாங்க, கிட்டத்தட்ட 19 சப்ஜெக்ட் படிப்பாங்க. இதெல்லாம் படிச்சது இல்லாம படிச்சு முடிச்சதுமே 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ணியே ஆகணும். 4 வருஷம் படிக்கணும், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி. ஏன்னா பிராக்டிகலா லேர்ன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற காலகட்டத்துல இருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4.5 + 5 வருஷம், 1 இயர் 5.5 years. இதுல வாட் யூ ஸ்டடி இன் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்ல என்னப்பா படிப்பாங்க, மேத்ஸ், பிசிக்ஸ். ரைட்டா? நிறைய ஆன்சர் சார். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட தான் சார் நாங்க வந்து 11th 12th படிக்கிறோம். எங்க சார் போச்சுன்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் பிசிக்ஸ் இருந்தா போதும். ப்ரோக்ராமிங் படிக்கணும், தென் பிரான்ச் ஸ்பெசிபிக் கோர் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ இது வந்து காமன். இதுல இப்ப நான் சொன்னேன் இல்ல, இதுவே கெமிக்கல் இன்ஜினியரிங்னா அதுல வந்து கெமிஸ்ட்ரி படிக்க வேண்டியது இருக்கும். ரைட்டா? அப்ப பிரான்ச் ஸ்பெசிபிக் கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப் கண்டிப்பா வந்து இருக்கும். தென் ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங்கா இருக்கும் இதுல. ரைட்டா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஸ்பெஷலைசேஷன் என்னெல்லாம் பண்ண முடியும். எம்பிபிஎஸ் படிச்சிட்டேன் சார், அப்படியே முடிச்சுட்டு வேலைக்கு போடலாமான்னா அங்கதான் வேலைக்கு ஆகாது, பருப்பு வேகாது அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி எம்டி படிக்கணும், எம்எஸ் படிக்கணும், இல்லைன்னா டிஎம் வந்து படிக்கணும். நிறைய கோர்சஸ் இருக்கு. ரேடியாலஜி இருக்கு, பீடியாட்ரிஷியன் இருக்கு, சர்ஜரி இருக்கு, மெடிசன் இருக்கு, ரைட்டா? பாத்தாலஜி இருக்கு, இந்த மாதிரி நிறைய டெர்மடாலஜி இருக்கு. இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். அப்புறமா பிஜி முடிச்சு ஸ்பெஷலைசேஷன் பண்ணிட்டு ஃபெலோஷிப் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே வச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஏஐ படிக்கிறோம், டேட்டா சயின்ஸ் படிக்கிறோம், கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கிறோம், கோர் பிரான்ச்சஸ்னா அது சம்பந்தமா நம்ம படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ரைட்டா? அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சேலரி ரேஞ்ச் எப்படி சார் இருக்கும். ஏன்னா எங்க பார்த்தாலும் இந்த ஒரு புலம்பல், எம்பிபிஎஸ் படிச்சா சேலரி கம்மி, எம்பிபிஎஸ் படிச்சா சேலரி கம்மி, இன்ஜினியரிங் படிச்சிட்டோம் உடனே வேலைப்பா, அடிச்சு தூள் கலப்பி 50 லட்சம் 60 லட்சம் தட்டிட்டு போயிடலாம். எல்லாருக்கும் 50 60 லட்சம் எல்லாம் கிடைக்கிறது இல்ல. ரைட்டா? ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருந்தாங்கன்னா நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன் வேணா கூட சொல்லுங்க. ஐஐடில கூட எல்லாருக்குமே 1.5 கோடி எங்க கொடுத்தாங்க? கிடையாது. ரைட்டா? அது வந்து ஃபியூ ஸ்டூடெண்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்கில். யாருக்கு ஸ்கில் இருக்கோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணுவாங்க. எம்பிபிஎஸ் படிச்சு கூட எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க. எல்லாருக்குமே கிடைக்குதா அப்படின்றதான் கொஸ்டின் மார்க். ரைட்டா? இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு ஃப்ரெஷருக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 4 இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இதுவே வந்து ஆவரேஜ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 3 இருந்து 8 lakhs. அப்ப ரெண்டுமே கம்பேர் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே ஒரே ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஒரு எம்பிபிஎஸ் ஃப்ரெஷருக்கும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இன்ஜினியரிங்ல வந்து ஒர்க் பண்றதுக்கும் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 இருந்து 8 லட்சம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஐஐடில படிச்சாருன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் இன்கம் அங்க டிஃபரெண்ட் இருக்கு. ஒரு 15 இருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. அப்ப இங்க கவர்மெண்ட்ல படிச்சாலும் சரி, பிரைவேட்ல படிச்சாலும் சரி, அவருக்கு இன்கம் வந்து இந்த ரேஞ்சில தான் இருக்கு. எம்பிபிஎஸ்க்கு பிரஷர். ஆனா ஐஐடில படிச்சுட்டு வெளில வராரு, என்ஐடில படிச்சுட்டு வெளில வராருன்னா அவருடைய ஆவரேஜ் இன்கம் மத்த இன்ஜினியர்ஸை கம்பேர் பண்றப்ப இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு வெளில வரவங்களோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 15 இருந்து 26 லட்சம் ரூபாய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. அப்ப ஏர்லி
சேலரி இல்யூஷன் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. தென் வந்து பாத்தீங்கன்னா சேலரி மிட் ரேஞ்சில ஒரு ஸ்டார்ட் பண்ண புதுசுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒரு மிட் ரேஞ்சில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்களே, ஒரு நல்ல சர்ஜன் இருக்காரு, ஒரு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காரு, ஒரு ரேடியோ டயக்னோசிஸ் இருக்காரு. இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் எடுத்துட்டு இருக்கோம், பிஜி முடிச்சிருப்பாங்க, ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து குறைஞ்சது 60 லட்சம் ரூபாய் அல்லது 1 கோடி வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் டாக்டர்ஸுக்கு பீக் லேட், ஆனா லேட்டா தான் கிடைக்கும். இது உடனே கிடைக்காது. ஆனா நம்ம இன்ஜினியரிங்ல என்ன பார்த்தோம், 25 26 லட்சம் உடனே கிடைக்குதுன்னு பார்த்தோம். ஆனா இங்க என்ன ஆகுது, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு 10ல இருந்து ஒரு 12 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சீனியர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க 50ல இருந்து 1 crore வரைக்கும் ஏர்ன் பண்றாங்க. அப்ப ரெண்டு இதுலயும் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல ரெண்டு பேருமே நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல தான் இருக்காங்க. பட் இங்க ஸ்டெபிலிட்டி இருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இருக்குமான்றது தெரியாது. ஏன்னா லாங் டேர்ம்ல இன்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு மாறிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ கிடையாது, ரைட்டா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்னாலே என்ன தெரியாது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கு. அப்ப இப்ப என்ன ஒரு விஷயம் படிக்கிறோமோ அது 10 வருஷம் கழிச்சு இருக்கும். ஆனா டாக்டருக்கு அதான் இப்ப பார்க்க போறோம். டாப் ரெக்ரூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா டாக்டருக்கு வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே எடுக்க போறாங்க. எய்ம்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்போலோ, ஃபோர்டிஸ், நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே டாக்டர் தேவை. இதெல்லாம் டாப் மோஸ்ட்ன்றதுனால ஒரு 4 கொடுத்துருக்கோம். அப்ப எல்லா ஹாஸ்பிட்டலும் டாக்டர் நம்ம எப்படி பார்க்க முடியும்? அவன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணா கண்டிப்பா அவரே பிராக்டிஸ் பண்ண போறாரு, அவர் டாக்டரா இருக்க போறாரு. அப்ராட்ல வந்து யூஎஸ்ஏ, யூகே, யுஏஇ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு டாக்டர்ஸ்க்கு. அதே போல இன்ஜினியர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், தென் என்எம்சி கம்பெனிஸ் இப்பெல்லாம் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருச்சு இல்லையா? அப்ப எல்லாத்திலயும் வந்து அதுல நமக்கு பஞ்சமே கிடையாது. குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்கன்னா யுஎஸ்எம்எல்இ எழுதலாம், பிளாப் எழுதலாம், எம்சி எழுதலாம், டிஹெச் எழுதி வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போய் படிக்க முடியும். இன்ஜினியரிங் H1B, கனடா, பிஆர், யூரோப் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போத் ஆஃபர் குளோபலி மொபிலிட்டிக்கு இருக்கதான் செய்யுது. ரெண்டுமே வந்து இருக்கதான் செய்யுது. தென் ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ரிஸ்க் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசெஷன் குரூப் நம்ம பார்த்திருப்போம். நிறைய பேருக்கு வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்காந்துட்டு இருந்தாங்க நம்ம கோவிட் டைம்ல. பட் ரொம்ப பவர்ஃபுல்லா இவங்க வேலை இல்லைன்னா நடக்காது அப்படின்றவங்க ரிசெஷன் ப்ரூஃப்ல எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் தான் அப்படின்னா நம்ம சொல்ல முடியும். ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கானா டாக்டர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும், ரைட்டா? நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பார்ப்போம் அந்த கேரிங் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தேவை. ஒரு பேஷண்ட்டை பார்த்ததுமே அவங்க கிட்ட பேசுறது இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்பவே. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் லே ஆஃப் பாசிபிள். நம்ம அதான் சொன்னோம்ல, எதனா ஒரு ரிசெஷன் வந்து டப்புக்குன்னு 1 லட்சம் பேருக்கு வேலை காலி, 2 லட்சம் பேருக்கு வேலை காலி, 10 லட்சம் பேர் வேலை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இங்க அதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸ்கில் மஸ்ட் பி அப்டேட்டட். இங்க ஒரு ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நம்மளுடைய ஸ்கில்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஃபீல்டுல இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க எல்லாம் அப்டேட் ஆயிடுவாங்க, வேலை போயிடுச்சு. அப்ப ஃபியூச்சர் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா 25ல இருந்து 30 வரைக்கும் நம்ம 5 வருஷம் ஏன் பேசுறோம் அப்படின்னா இப்போ குழந்தை +2 முடிக்க போது, அதுக்கப்புறமா 4 வருஷம் முடிக்க போது, அப்புறம் வெளியில வரும்போது அந்த டைம்ல என்ன மாதிரி அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி ஏஐ ஹெல்த் கேர் அண்ட் டயக்னோசிஸ்ல ரொம்பவே இன்னைக்கு ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. தென் டெலிமெடிசன் க்ரோத்தும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு. டாக்டர் கிட்ட போய் நேரா பார்த்து இப்ப நம்ம வந்து ஆட்டோவுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவங்க நின்று அவர்கிட்ட பேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து இவ்வளவு குடுன்னு வர அவர் வரமாட்டேன்னு வர அவருக்காக தெரிஞ்சணும். அதெல்லாம் போயிடுச்சு. போட்டுமா 10 பேர் ரெடியா இருப்பாங்க, டக்குன்னு வருவாங்க, வீட்டுக்கே வந்து அழகா டப்புன்னு பிக்கப் பண்ணிட்டு போற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ டெலிமெடிசன் டாக்டருக்கு போய் பாக்குறது அதெல்லாம் இல்ல. போன் பண்ணா அப்படியே வீடியோ கால்லயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போது. அதெல்லாம் வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 வருஷத்துல வந்து ரொம்ப டாப் கிளாஸ்ல போயிடும். டெலிமெடிசன் growth, ஏஐ ரீப்ளேசிங் ரொட்டீன் கோடிங். இப்ப நம்ம சொன்னல இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சோம்னா அதெல்லாம் ஆளு வந்து இல்லைன்னா கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு வச்சு வந்து பண்ண போறாங்க. ரோபோஸ், ஏஐ எல்லாம் டெவலப் ஆயிட்டதுனால இன்ஜினியரிங்க்கு வேலை இருக்குமா தெரியாது. பட் அந்த ரிலேட்டட் வேலைக்கு இருக்கதான் செய்ய போகுது. ஹை டிமாண்ட் ஃபார் ஸ்கில்ட் இன்ஜினியர்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கு அப்படின்னா ஸ்கில் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துட்டு தான் இருக்கு. அந்த ஸ்கில்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், எப்பயுமே அப் ஸ்கில் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். தென் hidden truth அப்படின்ற மாதிரி பிஜி சீட்ஸ் லிமிடெட் ஆஃப்டர் எம்பிபிஎஸ். ஆமா, எம்பிபிஎஸ் சீட் வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் இருக்குதுன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜி சீட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு காலேஜ்லயுமே 4 சீட்டு, 5 சீட்டு, 2 சீட்டு, 1 சீட்டு அப்படின்ற மாதிரி தான் பிஜி சீட்ஸ் வந்து இருக்கு. இல்ல நம்ம அதை மறுக்கவே முடியாது. பிரைவேட் எம்பிபிஎஸ் ஹெவி ஃபீஸ். பிரைவேட்ல எல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னா ஹெவி லோன்ஸ் போட்டிருக்கு, ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கும், கடன் வாங்கி தான் படிக்க வேண்டிய காலகட்டத்தில். இன்ஜினியரிங் சேலரி டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கில் அப்படின்றதுனால டிகிரி அலோன் இஸ் நாட் ஈக்குவல் டு சக்சஸ், ரைட்டா? இப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஐஐடில வந்து எனக்கு வேலை பார்த்துறேன் அவங்க மட்டும் எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு 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 பேட்ச்ல 30 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 1.5 கோடி கொடுக்கறது இல்ல ஐஐடில கூட.
ரைட்டா? ஆவரேஜ் சேலரி வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிபெண்ட்ஸ் 9ல இருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். பட் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. அதனால நம்ம ஸ்கில்ல அப்ஸ்கில் பண்றப்பதான் நம்மளால இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்றது எப்பயுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். மெசேஜ் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்னா டோன்ட் ஃபோர்ஸ் பிரஸ்டீஜ். பிரஸ்டீஜுக்காக நம்ம அப்பா இப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் இது செய்யுங்க அப்படியா அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரெஸ்பெக்ட் சைல்ட்ஸ் ஆப்டிடியூட். அவங்களுடைய ஆப்டிடியூட் என்ன இருக்கு, அவனுக்கு என்ன மனநலம் இருக்கு, என்ன பண்ணணும்னு நினைக்கிறான், அவன் வந்து சின்னதுல இருந்து குழந்தை என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்ல இருக்காரு, இது பண்ணணும் நல்லா என்ன இருக்கணும்னு இருக்கா, அவருடைய இன்ட்ரெஸ்ட் லெவல் என்ன, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும் நம்ம வந்து கண்டிப்பா அவங்களுடைய சைல்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியே ஆகணும் அவங்களுடைய இதுக்கு. ரைட்டா? தென் சேலரி இஸ் நாட் ஈக்குவல் டு சாட்டிஸ்பாக்சன். இப்ப நம்ம சொல்றோம்ல எம்பிபிஎஸ் படிச்சா வந்து சேலரி ரொம்ப கம்மியா கிடைக்குது. சேலரி மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்து எல்லாருக்குமே கொடுக்கறது கிடையாது. ரைட்டா? அது மன திருப்தி. ஒருத்தருக்கு வந்து பார்த்தோம் அவர் வந்து நல்லா ஆயிடுச்சு அப்படின்றப்ப இருக்கிற மன திருப்தியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட அதுக்கு ஈடே ஆகாது. பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா சேலரி நம்ம வந்து சாட்டிஸ்பாக்சன் வந்து வருமா அப்படின்றது சொல்ல முடியாது. சப்போர்ட் லாங் டேர்ம் விஷன். அதனால குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுடைய லாங் டேர்முக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய விஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரைட்டா? who should choose what அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா யாரு சார் எம்பிபிஎஸ் எடுக்கலாம், யார் சார் இன்ஜினியரிங் போலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் ஸ்டில் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா சூஸ் எம்பிபிஎஸ். இட்ஸ் ஸ்ட்ராங் இன் பயாலஜி. பயாலஜில ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருக்கு. பயாலஜில இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்றதுனால மட்டும் நீட் எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிட முடியாது. இதை நீங்க மைண்ட்ல வைக்கணும். BE6 கெமிஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நீட் எக்ஸாம்ஸ்ல கேட்கதான் செய்வாங்க. பட் பயாலஜி மட்டும் படிச்சுட்டு கூட நீங்க கவர்மெண்ட்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல, பிரைவேட்ல வாங்கிக்கலாம் சீட்டு. கவர்மெண்ட்ல இல்லைன்னா கூட போல அப்ராட்ல போய் படிக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா எனக்கு பயாலஜி வரும்ன்றதுனாலயே நான் நீட்டுக்கு வந்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரைட்டா? எம்பிபிஎஸ்க்கு வந்தேன் அப்படின்னா எம்பிபிஎஸ்ல கூட பிசிக்ஸ் வந்து இருக்கதான் செய்யுது. பிசியாலஜி நம்ம படிச்சுதான் ஆகணும். அதுல பிசிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கு. பயோகெமிஸ்ட்ரி படிச்சா இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கதான் செய்யுது. ரைட்டா? அதனால வெறும் பயாலஜி படிச்சதுனால வந்து ஸ்ட்ராங்கா இருந்து படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போலாம். எமோஷனலி ரிசலைன்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதுல கொஞ்சம் பேஷன் அண்ட் சர்வீஸ் ஓரியன்ட். சார் எனக்கு காசு முக்கியம் தான், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரிலேட்டடா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பர்சியூ எம்பிபிஎஸ். சூஸ் இன்ஜினியரிங் இஃப் ஸ்ட்ராங் இன் மேத்ஸ் அண்ட் லாஜிக். மேத்ஸே வராதுன்றவங்க இன்ஜினியரிங் பக்கம் போக கூடாதுங்க தயவு செய்து. ரைட்டா? ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் M1 M2 M3 இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரியர்ஸ். ஏன்னா மேத்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா எல்லாமே இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை மட்டும் இருந்தா என்ன பண்ண முடியும்? கோடிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மேத்ஸ் வரலன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்டா, இதெல்லாம் நடக்குமா? மேத்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அதனால மேத்ஸ் வந்து இருக்கணும். ஸ்ட்ராங் இன் மேத்ஸ் அண்ட் லாஜிக் திங்கிங் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இன்ஜினியரிங் போலாம். லவ்ஸ் இன் இனோவேஷன் சம்பந்தமா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் புது புது விஷயங்களை வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து ஆஃப்டர் ஃபீல்டு ஒன்ஸ் பிளெக்சிபிலிட்டி ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கணும். எனக்கு ஒரு வேலை செய்யறப்போ இல்ல கத்துக்கிறப்ப அப்படின்றப்ப சூஸ் இன்ஜினியரிங். ரைட்டா? ஓகே ரைட். இப்ப இந்த கோம்பட் 2026 ஆர்ஜிஆர் அகாடமி என்ன சார் இது திடீர்னு எடுத்துட்டு வந்து போடுறீங்க, ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டீங்க, திடீர்னு வந்து இது போடுறீங்கன்னா ஆமா நீட் எக்ஸாம் எழுதணும்னா ட்ரைனிங் வேணுமே, ஜேஇ எக்ஸாம்ஸ் போடணும்னா ட்ரைனிங் வேணுமே, விஐடி எக்ஸாம் எழுதணும்னா ட்ரைனிங் வேணுமே, SRM எக்ஸாம் போடணும்னா ட்ரைனிங் வேணும், SNU வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க, ஐயோ ட்ரைனிங் வேணும்ல. அப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 35 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இன்ஜினியரிங், மெடிக்கல், ரிசர்ச், தென் வந்து பாத்தீங்கன்னா நர்சிங், தென் அலைட் ஹெல்த் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஆனா பேசிக் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அண்ட் பயாலஜி இது வந்து பேசிக்கா இருக்கு. தென் ஆப்டிடியூட் சில இடத்துல கேட்கறாங்க, ப்ரொஃபஷன்சி இங்கிலீஷ் சில இடத்துல பாக்குறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், கோம்பட் 2026 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணிருக்கோம். ஒரே என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் மல்டிபிள் எக்ஸாம்ஸை கிராக் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அது இப்போதைக்கு சண்டேல 2ல இருந்து 5 வரைக்கும் நடக்குது. போர்டு எக்ஸாம் முடிஞ்சுமே 10ல இருந்து 1 வரைக்கும் டெய்லி கிளாஸஸ் இருக்கு. இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம். வீட்டுல இருந்து ஜம்ப் பண்ணி ஜாலியா ஹாப்பியா படிக்கலாம். +2 படிச்சுட்டு இருக்கோம் சார், எனக்கு டைம் இல்ல, பரவாயில்ல, வாரத்துல 3 ஹவர் உங்களுடைய கேரியரை அட்லீஸ்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாம் தாராளமா. ரைட்டா? இப்ப இமிடியேட்டா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க 8695186953 8695186953 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இமிடியேட்டா 11,800 நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா. ரைட்டா? சார் நான் அப்புறமா போர்டு எக்ஸாம் முடிச்சு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமா. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம என்ன கொடுக்குறோம், 50% ஆஃபர், 20,000 பிளஸ் டாக்ஸ் 23,600. இப்போ நான் எவ்வளவு பே பண்ண சொன்னேன், 11,800
மட்டும் பே பண்ணா இப்ப அப்புறமா நிதானமா பண்ணிக்கிறோம்னா 23,600. நீங்க பே பண்றதுக்கு ரெடியா இருக்கு, பணம் பிரச்சனை இல்ல அப்படின்னா ரைட், எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல சார் ஆஃபர் பீஸ்ல ஜாயின் பண்ணிக்கணும், இமிடியேட்டா என்ன பண்ணணும், 8695186953 இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிட்டு இமிடியேட்டா எப்படி பேமெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதுல எப்படி கிளாஸஸ் பார்க்கணும், லைவ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ரெக்கார்ட் ஆகுமா, டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, மெட்டீரியல் எதனா கிடைக்குமா, இது எல்லாத்தையும் நீங்க டீடைல் வாங்கிட்டு இமிடியேட்டா பேமெண்ட் பண்ணிட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம். ஏன்னா லைஃப் வந்து குழந்தைய நம்ம அமைச்சு கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல நான் 12th படிக்கிறப்போ ஒண்ணுமே தெரியாது. யாரோ ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு 10th முடிச்சுட்டு ஒரு குரூப் எடுத்தேன். யாரோ ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு ஏதோ ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணோம். என்ன படிச்சோம் எது பண்ணோம் ஒண்ணுமே தெரியாது. காலேஜ் முடிக்கிறப்ப சிபிஎஸ்சி இருக்குமானே, சிபிஎஸ்சி அப்படின்னு இருக்கான்றதே தெரியாது. அப்படின்னு அப்பதான் ஒரு பையன் என்னடா படிச்சேன்னா நான் அந்த ஸ்கூல்ல என்னது சென்ட்ரல் போர்டு சிலபஸ், அப்பதான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த சிபிஎஸ்சி பத்தியே தெரியும். ரைட்டா? அப்ப இந்த மாதிரி நம்மளுக்கும் சில பேர் கைட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. பேரண்ட், ஐயோ நாங்க வேலைக்கு போறோங்க, என் குழந்தைக்கு என்ன பண்ணட்டுனே தெரியலங்க, நாங்க எந்த காலேஜ் போகணும்னு தெரியல, என்ன குரூப் எடுக்கணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா RGR அகாடமி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். உங்களுக்கு RGR யூடியூப் மட்டும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு RGRல சொல்லக்கூடிய சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னாலே உங்களால கரெக்டா உங்களுடைய கேரியர் பார்த்தா உங்க குழந்தைங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியும். அதுக்கு எங்க டீம் வந்து நைட்டு பகலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நைட்டு பகலா ஒர்க் பண்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், வீடியோக்கு லைக் பண்ணணுமா இல்லையா? வீடியோ லைக் பண்ணிடுங்க, உங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. மேக்சிமம் நம்ம ப்ரோக்ராம் போய் அவங்களுக்கு எல்லாம் ரீச் ஆயிட்டோம். அடுத்த வீடியோ கண்டென்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு, அதை வந்து நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.